Hello trainees. இன்னைக்கு நாம மார்க்கிங் கேஜ் மற்றும் மார்டிஸ் கேஜை யூஸ் பண்ண கத்துக்க போகிறோம். இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க கத்துப்பீங்க மார்க்கிங் கேஜ் மற்றும் மார்டிஸ் கேஜை யூஸ் பண்றதை டெமான்ஸ்ட்ரேட் செய்யறது. வாங்க ஸ்டார்ட் செய்யலாம். மார்க்கிங் கேஜ் மற்றும் அவற்றின் பயன்பாடு. பள்ளத்தின் அகலம், தடிமன் அல்லது ஆழம் ஆகியவற்றை பெறுவதற்காக ஒரு மரத்துண்டின் திட்டமிடப்பட்ட விளிம்பு அல்லது பக்கத்திற்கு இணையாக துல்லியமான அடையாளத்தை உருவாக்க குறிப்பான் பயன்படுத்தப்படுகிறது. குறிக்கும் அளவு பின்வருவனவற்றை கொண்டுள்ளது: பர், கட்டைவிரல் திருகு, பங்கு, உத்திரம். மார்க்கிங் கேஜை பயன்படுத்த இடது கையில் ஸ்பர் மேலே வைத்திருக்கும் அளவை பிடிக்கவும். வலது கையில் கால் விதியை பிடித்து பங்கு மற்றும் ஸ்பர் இடையே தேவையான தூரத்தை அமைக்கவும். கால் விதியின் படப்பிடிப்பை முன்னால் வைத்திருங்கள். உங்கள் இடது கை கட்டை விரலின் உதவியுடன் பங்குகளை சரி செய்யவும். மற்றும் ஆள்காட்டி விரல். இப்போது மார்க்கிங் கேஜ் அமைக்கப்பட்டுள்ளது. கட்டை விரல் திருகை இறுக்கவும். துல்லியத்தின் அளவை சரிபார்க்கவும். ஸ்பர்ருக்கு பின்னால் வலது கை கட்டை விரலில் கேஜ் ஸ்டாக்கை பிடிக்கவும். முன்விரலை ஸ்டாக்கிலும் மற்ற 3 விரல்களை கருவியின் தண்டிலும் பிடிக்கவும். துண்டின் ஒரு முனையை பெஞ்ச் ஸ்டாப்பிற்கு எதிராக மற்றொரு முனையை இடது திட்டத்தில் வைக்கவும். துண்டின் முகத்தின் விளிம்பில் கேஜ் ஸ்டாக்கை வைத்து சாய்ந்த நிலையில் துண்டை லேசாக தொடவும். இறுதிக்கு அருகில் உள்ள ஸ்டாக்கில் ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்குகளை கொடுங்கள். உங்கள் இடது கையில் துண்டை பிடித்து கேஜ் குறியை முடிக்கவும். கால் விதியுடன் கேஜ் அடையாளத்தை சரிபார்க்கவும். தற்காப்பு நடவடிக்கைகள். அளவீடுவதற்கு நீண்ட ஸ்பர் பயன்படுத்த வேண்டாம். விதியை தட்டையாக வைத்து தூரம் பார்க்காதீர்கள். அளவிடும்போது ஸ்பர் அழுத்த வேண்டாம். ஆழமான அளவை உருவாக்க முயற்சிக்காதீர்கள். ஸ்டாக் முகத்தை நேராக விளிம்பில் தேய்த்து வைக்கவும். முகத்துடன் வலது கோணத்தில் ஸ்பர் வைக்க வேண்டாம். பணி 2. மார்டிஸ் கேஜ் மற்றும் அவற்றின் பயன்பாடை செய்யவும். ஸ்பர் மேலே வைத்துக்கொண்டு உங்கள் இடது கையால் மார்டிஸ் கேஜை பிடிக்கவும். ஸ்டீல் ரூலை வலது கையில் பிடித்து 2 ஸ்பர்களுக்கு இடையில் தேவையான தூரத்தை வெவ்வேறு தூரங்களில் வைத்து ஒரே நேரத்தில் 2 இணையான கோடுகளை குறிக்கலாம். ஸ்டீல் ரூலின் திசையை முன்னால் வைத்திருங்கள். இடது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலின் உதவியுடன் பங்குகளை சரி செய்யவும். இப்போது மார்டிஸ் கேஜ் அமைக்கப்பட்டுள்ளது. அதை சரி செய்ய கட்டை விரல் திருகு இறுக்கவும். உங்கள் வலது கை கட்டை விரலை மேலே கொண்டு மார்டிஸ் கேஜ் ஸ்டாக்கை பிடித்துக் கொள்ளுங்கள். துண்டின் ஒரு முனையை பெஞ்ச் ஸ்டாப்பிற்கு எதிராகவும் மற்றொரு முனையை இடது உள்ளங்கையில் வைக்கவும். துண்டின் முகத்தின் விளிம்பில் கேஜ் ஸ்டாக்கை வைத்து சாய்ந்த நிலையில் துண்டை லேசாக தொடவும். இறுதிக்கு அருகில் உள்ள ஸ்டாக்கில் ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்குகளை கொடுங்கள். உங்கள் இடது கையில் துண்டை பிடித்து டெனானின் இணையாக கோடுகளை குறித்து அளவுகளை முடிக்கவும். இதேபோல வரைபடத்தின் குறிக்கப்பட்ட டெனான் கோட்டை செயலாக்கவும். ஸ்டீல் ரூலின் கேஜை அடையாளத்தை சரிபார்க்கவும். இந்த செஷன்ல நாம வுட் ஒர்க்கிங்ல மார்க்கிங் மற்றும் மார்டிஸ் கேஜோட யூஸை கத்துக்கிட்டோம். மார்க்கிங் கேஜ் அதுல இருக்கிற ஸ்பர், தம் ஸ்க்ரூ, ஸ்டாக், பீம் யூஸ் செஞ்சு வுட் சர்ஃபேசஸ்ல ஆக்யூரேட் பேரலல் மார்க்ஸ் செய்யறதை டெமான்ஸ்ட்ரேட் செஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ப்ராப்பர் கேஜ் செட்டப் கத்துக்கிட்டோம். ஹோல்டிங் டெக்னிக்ஸ், அக்யூரசி என்ஷூர் செய்ய ப்ரிகாஷனரி மெஷர்ஸை கத்துக்கிட்டோம். மார்டிஸ் கேஜ் இன்ட்ரடியூஸ் parallel lines tenonsல mark செஞ்சு மார்டிஸ் கேஜை introduce செஞ்சிருக்காங்க. with emphasis on gauge setup, correct holding, steel rule யூஸ் செஞ்சு subsequent checks செய்யறது. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.